Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான சோயா சங்க் பிரியாணி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபங்க. ஆனா இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இதை மட்டும் நீங்க டிஃபன் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாகி தாங்க வரும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலா இருக்குங்க. கார்த்திகை மாசத்துல நான்வெஜ் பிரியாணி செய்யணும்னா இதை செஞ்சு பாருங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விரல் சைஸ் இஞ்சி அண்ட் ஒரு கட்டி பூண்டு இதை ரெண்டையும் உரிச்சு வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துலாம். இது கூடவே 4 லவங்கப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி அண்ட் ஒரு சின்ன துண்டு அன்னாச்சிப்பூ இதை வந்து போட்டுடலாம். தென் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்செடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் சூடானது 2 மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சிப்பூ அண்ட் பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் அண்ட் புதினா இது ரெண்டுமே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த பேஸ்ட் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்க, சைடில் அது எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுன்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி இருங்க, அப்போதான் இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிய வதக்கிடுங்க, அப்போதான் வந்துட்டு இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் இதோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வந்து குழைய வந்துருக்கணும், அதனால இதை நல்லா நம்ம வந்து மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணி இந்த மசாலாலே நல்லா வந்து நம்ம வேக வச்சிடலாம். பட்டாணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோயா சங்க் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து மீல் மேக்கரை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா இந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம வந்து வதக்கிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த மசாலாலாம் இதில் உள்ள நல்லா இறங்கணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் பொன்னி அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அது அடியிலேருந்து நல்லா எடுத்து கிளறி விட்டுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதை நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துடுறேன். இப்போ 3 விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கவே செமையாக இருக்குல்ல. இந்த மீன் மேக்கர் பாருங்கள், அது எந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி இருக்குன்ட்டு. நம்ம மசாலா போட்டு நல்லா வதக்குனதுனால தான் அது நல்லா மசாலா இறங்கி நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நிறைய பேருக்கு பிரியாணியில் மீன் மேக்கர் போடுறப்போ அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம வந்து அதை நல்லா இறுக்கி பிழியாதது தான். அதே மாதிரி நான் வந்து தக்காளி வதங்கும் போது லைட்டாக ஒரு உப்பு போட்டேன் இல்லையா, அது போடாமல் விட்டீங்க அப்படின்னா சோயா சங்கில் உப்பே இருக்காதுங்க. அந்த மசாலாவில் உப்பு இறங்காதனால மீல் மேக்கருக்குள்ளேயே உப்பு இறங்காமல் அது ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்னங்க, இது செஞ்சு பார்த்துட வேண்டியதானே. செஞ்சுறதோட விட்டுறாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திகை மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.